உலகத்தின் வேஷம், the fashion of this world. பைபிள் சொல்லுது பாருங்களேன். இதை உலகத்தின் வேஷம் பற்றி பவுலும் எழுதியிருக்கிறார். நம்ம அதை படிக்கலாம். தேவனை அறிந்திருக்கிறவர்கள், தேவனை நம்பி இருக்கிறவர்கள் பச்சையான ஒலிவ மரம் போன்றவர்கள். இந்த ஒலிவ மரம் பாருங்களேன், ஒரு ஒலிவ மரம் 2000-3000 வருஷம் இருக்குமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது ஒரு ஒலிவ மரம் அதன் கீழே முழங்கால் படிட்டு ஜெபித்தாராம். அந்த மரம் இன்னும் இருக்கிறது எருசலேமில். நான் எருசலேம் போயிருந்தப்போ கொரோனாக்கு முன்னாடி அந்த மரத்தை காமிச்சாங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, தான் ஒலிவ மரம். அப்போ பச்சையான ஒலிவ மரம். ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதும் திடகாத்திரமா பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள், ஆரோக்கியமாய் இருப்பார்கள், அழகாய் இருப்பார்கள். சங்கீதம் 52:8, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆண்டுடைய கிருபை தாங்க நம்மை நாள்தோறும் அழகாக வைக்கும் ரகசியம். ஆண்டுடைய கிருபையை தினம் சார்ந்திருக்கணும். இளமையாக துடிப்போடு நாம் செயல்படலாம். அதிகாலையில் முத கிருபையை கேட்க பண்ணும் சங்கீதம் 143:8 படிக்கணும். அந்த கிருபை தான் நம்மை அழகாக்கும். கிரேஸ், கிரீன் மீன்ஸ் கிரேஸ். பைபிள்ல பச்சை என்றால் கிருபை. பார்த்தீங்களா, இந்த வசனம் இதுதான் ஆதாரம். நாமும் இந்த உலகத்தில் பசுமையாக, செழுமையாக, அழகாக விளங்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கணும். உலகத்தினுடைய ஆடம்பரங்களை, ஆபரணங்களை நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவரை முழுமையாய் நம்பி சார்ந்திராதவர்கள் பச்சோந்திகள். பச்சோந்தி தான் இடத்திற்கேற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? நம்மெல்லாம் பரலோகவாசிகள், பரலோகத்துக்குரியவர்கள், பச்சோந்திகள் கிடையாது. இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் போடக்கூடாது. சரிங்களா? உலகத்தின் வேஷம். பச்சோந்தி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடும். பச்சை மரத்துல இருந்தால் பச்சையா இருக்கும், பூமியில இருந்தா அந்த பூமி நிறத்துல பழுப்பு நிறத்துல இருக்கும், பாறையில போனா பாறை மாதிரி கருப்பாகும். அப்படி நாம் உலகத்திற்கு ஒத்ததாக வேஷம் தரிக்கிறோமா? நம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாராய் இருக்க வேண்டாம் என்று இயேசு கட்டளையிட்டு இருக்கிறாரு. பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பி இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட். யோவான் 17:16 இயேசு நமக்காக அப்படி ஜெபித்திருக்கிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது என்று பவுலும் அறிவுறுத்தி இருக்கிறார். பாருங்களேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 படிக்கணும். ஃபேஷன், நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்தினுடைய வேஷம் அதாங்க ஃபேஷன். ட்ரெண்ட் அப்படின்னு வாங்கல, இந்த உலகத்துல என்ன ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி நாம் உடுத்திக் கொள்வது. அன்பானவர்களே, நல்ல உடைகளை உடுத்துவதிலே தவறியதும் இல்லை. உடல் மானத்தை மறைப்பதற்குத்தான் உடை, அவ்வளவுதான். நம்முடைய அழகை காண்பிப்பதற்கோ, வசதியை காண்பிப்பதற்கோ, பெருமையாய் நடப்பதற்கோ ஆடை அலங்காரம் இல்லை. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கூடாது. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு நாம் என்ன செய்யணும்? பகுத்தறிந்து இந்த உலகத்துல நாம் நடக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளை என்பது நம்முடைய நடையுடைய பாவனைகளிலே வெளிப்பட வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போய்விடும். பாருங்க, 7:31 படிக்கிறோம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். தகாத விதமா அனுபவிக்க கூடாது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, வேஷம் பூரம் போயிடும், கடந்து போய்விடும், கலைந்து போய்விடும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான் அப்படின்னு 1 யோவான் 2:15, 16, 17 வசனங்களை படிச்சு பாருங்க. உலகமும் அதில் உள்ளவைகளும் எல்லாம் ஒளிந்து போம். 1 யோவான் 2:15, 16, 17 வசனங்கள் படிச்சு பாருங்க. உலகமும் அதில் உள்ளவைகளும் எல்லாம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ நிலைத்து நிற்பான் அப்படின்னு படிக்கிறோம்.
அன்பானவர்களே, அப்போ உலக காரியம் எல்லாம் ஒண்ணெல்லாம் போயிடும், உலகத்தின் விஷயம் எல்லாம் கடந்து போய்விடும். நாம் நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள். நிலையான குணம் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். அந்த குணத்தை வளர்த்துக் கொள்வதற்கான கிருபை நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆண்டோட வருகையின் நேரத்தில் என் குணம் மாறிடும் அப்படிலாம் கிடையாது. இப்பொழுதே தேவன் கொடுத்திருக்கிற அந்த அனுகிரக காலத்தில் கிறிஸ்துவுக்குப்பான குணத்தில் நாம் வளர வேண்டும். உலக வேஷம் துறப்பதற்கு நாம் உறுதியாக தீர்மானிக்க வேண்டும். பைபிளில் 2 இடங்கள்ல எனக்கு ஒரே மாதிரியான வசனங்களை பவுல் எழுதியிருக்கிறார். பாருங்க, 1 Corinthians 10:23, இன்னொன்று 1 Corinthians 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. என்னுடைய உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், நான் அலங்கரித்துக் கொள்கிறேனே, வேஷம் போட்டுக் கொள்கிறேனே, இதெல்லாம் எனக்கு பக்தியை விருத்தி செய்யுமா? யோசிக்கணும். இதன் மூலமாக பார்க்கிற மற்றவர்கள் என்னுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய பக்தி விருத்தி அடையுமா? அல்லது அவங்களுடைய பக்திக்கு நான் இடரலாக இருக்கிறேனா? யோசிக்கணும். 6:12 படிக்கிறோம் 1 Corinthians. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என்னென்னு செய்யலாங்க, சாய்ஸ் ஆண்டு கொடுத்துட்டாரு. குடிக்கிறையா குடி, கோடிக்கணக்கில் செலவழித்து ஆடம்பரமாய் வாழுகிறாயா, நீ வாழ், பிரச்சனை இல்லை, உனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பார்த்தீங்களா? குடிப்பழக்கமோ, நகை நட்டு அணியும் பழக்கமோ, ஆடம்பர வாழ்க்கையோ, எதற்குமே நான் அடிமைப்பட மாட்டேன். இந்த தீர்மானங்கள் கவனிச்சிங்களா? எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. ஆக பக்தி விருத்திக்கு ஏதுவாக என் பக்தியும் விருத்தி ஆகணும், என்னை பார்க்கிற மற்றவர்களுடைய பக்தியும் விருத்தி ஆகணும். அப்ப என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க உலகத்துக்கு வேஷம், உலகத்துக்கு ஏற்றார் போல வேஷம் போட்டு உலகத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் இயேசுவின் அடிமை. பிரியமானவர்களே, 1 Corinthians 7 ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, நேரம் எடுத்து படித்து பாருங்க. அந்த உலகத்தின் வேஷம், நாம் யாருடைய அடிமை என்பதெல்லாம் பவுல் அழகா எழுதியிருப்பார்.